நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அடைவாராங்கிறதுங்கிறது அது முடியாது. அரசியல் என்பது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான். சகோதரர் விஜயை பொறுத்தவரைக்கும் யாருமே சொல்லலையே, நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது அவருக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். ஆனா தேர்தல் காலத்திலையும் சரி, தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் அவர் செயலாற்றணும். செயலாற்றுங்கிறது நீங்க ஒரு நாள் இரு நாள் கிடையாது. நீங்க வருடம் முழுவதும் பல வருடங்கள். இது ஒரு அரசியல் என்பது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான். இது ஒரு சலிப்புத்தன்மை இல்லாம தொடர்ந்து போராடுறதா ஒரு அரசியல். அதுல அவர் சகோதரர் விஜய் வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் அதை வச்சு எடப்பட போறாங்க. அவருக்கு ஒரு நட்சத்திரம், பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அடைவாராங்கிறது அது முடியாது. சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்க அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேல வச்சிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் மக்கள் மத்தியிலே பேசலாம், மக்கள் மத்தியிலே அந்த கருத்துக்களை சொல்லலாம், செய்யலாம். ஆனா கடந்த காலங்கள்ல அவர் எங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்திருக்காரோ அங்கெல்லாம் போலீஸ் அனுமதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவரு ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அப்படி வரும்போது அங்க இருக்கிற அமைதி கிடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்காண்டி சில இடங்களை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் சில அன்னைக்கு அங்க இருக்கிற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி அது ஒரு இடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான காரணம் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த கூட்டத்தை கூட்ட வச்சுவாங்க. கண்டிப்பா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு இடையூறா இருக்கு. அதை தவிர்த்து மாற்று இடங்கள் நீங்க ஏதாவது தேர்ந்தெடுக்க நாங்க அதுக்குண்டான ஒப்புதலை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு நான் மாறுபடுறேன்.